Told you. We're gonna hang out, watch a movie, take some pictures, and I'll pay you. சரி ஓகே நிறைய பேர் கேட்டீங்க ஏன் ஒரே லொக்கேஷன் உட்காந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. வீடியோ எடுக்க வர சொல்லியிருந்தேன், மேலே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. வாட் ஆர் யூ டூயிங் காய்ஸ்? ஏய் என்னடா ஹாய் காய்ஸ், என்ன பண்ணுறீங்க? என்ன திடீர்னு மேலே வந்துருக்கு? கூப்பிட்டேன் எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்கணும்டா. அதான் எதுக்கு கூப்பிட்டேன்? வீடியோ எடுக்க ஃபஸ்ட் டைம் வாங்கினா ஏன்? இல்லை இல்லைடா டேய், பேசுடா இல்லை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ம் போட்டுருவோம், வீடியோ போட்டுருவோம். எதுக்கு கூப்பிட்டேன்? வீடியோ ஏன் படம் டிலே ஆகுதுன்னு கேட்குறாங்க. படம் டிலே இருக்கா? நிறைய ரீசன் இருக்குது, நீயும் ஒரு ரீசன் தான் பண்ணிருக்காரு. ஆமாம், டேரக்டர் சார் வந்து அவரே அப்பப்போ என்னன்னா இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஓகேன்னு சொல்லுவார், அதுதான் வேணான்னு சொல்லுவார். அந்த ஷார்ட் கேமராவில் பார்த்தா சின்னதாக இருக்குடா, எதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்புறமா பார்த்தா பின்னாடி ஒருத்தன் பூந்துட்டான். இன்னும் ஏதாச்சும் உனக்கு தான் நம்பி ஒருத்தன் கேமரா கொடுத்து நீ அதை வச்சுன்னு അന്ന് സ്റ്റക്കായി തോന്നണം. இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு தள்ளின்னு இருக்கு. அப்புறம் நம்ம க்ரூவில் இருந்த கேஸ்ட் அந்த சந்தோஷம் அவர் மெயின் அக்யூஸ்ட். இங்கே இருக்கிற வீட்டுக்கு 500 மீட்டர் இருக்கிற வீட்டுக்கு 5 நிமிஷத்தில் சப்பல் போட்டுன்னு வரோம்னு சொல்லிட்டு அவ்வளோ டைம் டிலே கேட்டால் 1 hour ஆகுது. இங்கேருந்து 500 மீட்டர் தான், நினச்சா வரலாம். 6:30 மணிக்கு வேணா 7:45 வருவான். இந்த பையன் 5 கிலோமீட்டர்லேருந்து வரான். இதெல்லாம் பாருங்களேன், 5 அரியருங்க இவனுக்கு. வீடு 5 கிலோமீட்டர் இங்கேருந்து கஷ்டப்படுறாரு. அங்கேருந்து வரான் பணம் பண்ணுறதுக்கு. இவங்க அம்மா நான் அவ்வளோ திட்டுவாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க. இருந்தாலும் நான் ஸ்பீக்கர் கேட்பாங்க, அம்மா திட்டுலாம். யாரோ யாரோ நீ யாரோ இதனால பணம் பண்ண வரான். ஆனால் அவனுக்கு என்ன, இங்கே தான் வீடு இருக்கு அவனுக்கு. இங்கே 10 மீட்டர் கூட இருக்கிறான் வீடு, அதுக்கே வர மாட்டேங்கிறான். இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பணம் பண்ணுறேன்னே தெரில. அதுவும் சொல்ல மாட்டேன். இவன் வீடுங்க 5 கிலோமீட்டர் வந்து சைக்கிளில் பைக்கில் ஏதோ பண்ணி வந்துடுறான். 5 மணினா 5 மணிக்கு இருக்கான். ரொம்ப புகழாதீங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்க. அவன் இங்கே வீட்டு வச்சு 5 மணி 5:45 வரான். வச்சு எப்படி படம் பண்ணது இல்லை. இன்னும் ஊருக்கு போயிடுறான், இல்லை எங்கேயாச்சும் ஓடி போயிடுறான். இல்லைன்னா ராக்கெட்டோட போயிடுறான், எங்கேயாவது ராக்கெட் வேலை செய்யறான். இதெல்லாம் தேவையில்லையே. நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. நம்ம தானே புரியும். அதுதான் கட் பண்ணுறோம், பிரச்சனை இல்லை. என்னத்தான் ஏமுறோம் சொல்றா டேய், ராக்கெட் அது இதுன்னு இவெல்லாம் வச்சுட்டு படம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறது, எப்படி போகிறது. அப்புறம் நீங்கள் 4 படம் ஒரே இடத்துல இருக்கிறோம், வேறு இடம் இல்லைன்னு கேட்டிங்களே. ஏன்னா எங்களுக்கு க்ரீனிஷாக ஒரு ஸ்பாட் நல்லா இருக்கும். முதல்ல இந்த இடம் தெரியுதா? இந்த இடம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு? தெரியும், சொல்லிட்டேன். அப்படியே போட்டோம்டா, போட்டோம். சரி ஓகே. நிறைய பேர் கேட்டீங்க ஏன் இங்கே எடுக்கிறீங்கன்னு. ஏன் ஒரே லொகேஷன்ல உட்காந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. பேசுறேன், அதை நானே சொல்லிடுறேன். பேசாம அப்போ நீயே பேசு. ஸ்கிரிப்ட் இருந்தாலும் என்ன பேசுறேன், ஏதோ ஒன்று ஸ்கிரிப்ட் இல்லைன்னு உளறிட்டு இருக்கானுங்க 2 பேரும். ஸ்கிரிப்ட் இருந்தாலும் வளருவோம், ரொம்ப வளருவோம், வேற வழி இல்லை. அந்த சைட் பாருங்களேன், லொக்கேஷன் அந்த சைட்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்கும், இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நறுமணம். இங்கே வேற வழி இல்லை. க்ரீனிஷான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறோம், வேற வழி இல்லை. எல்லாம் படத்துக்காக இந்த நாத்தத்தெல்லாம் தாங்கிட்டு இந்த கப்பெல்லாம் அடிக்கும். இப்போ இல்லை, ஆனால் அப்போல்லாம் ஸ்மெல் வர வழி இல்லை. தாங்கி அப்போ இவன் டைரக்ட் சொல்ல மாட்டான் அந்த கப்பில் கூட. வேறு வழி இல்லாமல் நானும் அப்போ வளருவேன், எல்லாம் வளரும். இந்த நாத்தத்தில் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். கடைசியில் வளரி படம் ரிலீஸ் பண்ணதான் மிச்சம். அது ரிலீஸ் இல்லை, ரிலீஸ். சரி நீங்கள் பிடிச்சிதான் நீங்கள் ஒத்துக்கிறேன். சரி ஓகே, வளவலன்னு பேசாமல். அப்புறம் படம் எப்போ வரும்?
நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்களே தெரியும் இந்த ஒருத்தன் 5 மணி வீட்டு வர மாட்டேங்கிறான். இப்போ கூட ரேஷன் கடைக்கு போய்க்கிறான். என்ன இன்னைக்கு கூட வந்தான். முன்னாடியே என்னடா ஏன் திடீர்னு சரி போ கலந்து ரேஷன் போதும் என்ன ஆக்கி பாருங்க, எதுக்கு வந்தான் எதுக்கு போகிறான்னு கூட தெரியாமல் போயிட்டு இருக்கான். கேட்டால் ரேஷன் கடைக்கு போகணுன்றான். வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல போயிட்டான். எதுக்கு வந்தான் ஏன் வந்தான்னு தெரியல. கேட்டால் ரேஷன் கடைக்கு போகணும் 5 மணிக்கு 3 சொல்லிட்டு போயிட்டான். நீங்களே பாருங்களா 500 மஞ்சள்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்கான். நீங்கள் வெள்ளிக்கிழமை வர வீட்டில் வந்தால் பூஜை பண்ணுவோம். விளக்கு போட போகிறான் அது வேறு வீட்டில். நீங்களே பாருங்க கனெக்ட் ஆகுது. இங்கே 500 மீட்டர் 5 வீடு படம் அனௌன்ஸ் பண்ணி 5 மாதம் வித்தியாசம் அவருக்கு அரியர் 5 சொல்றா படம் சொல்லு announce பண்ணி 5 மாசம் ஆச்சு. ம் இவருக்கு 5 அரியர் 5 மீட்டர் 5 கிலோமீட்டர் வரோம். இங்கே 5 மீட்டர்ல வீடு வச்சு ஒருத்தவங்க வர மாட்டேங்க. எங்கள் வீட்டுக்கு எல்லாம் 5 கனெக்ட் ஆகினே இருக்கு. கவலைப்படுங்க, ஏன்னா 5 மாசத்துல படம் வந்துடும். இந்த வருஷம் வரைக்கும் படம் பார்த்துடலாம். ஸோ ரெடியாக இருங்க. ஸ்டே டியூன். அப்புறம் உங்களுக்கு வாங்க இந்த இடம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஷட் அந்த வீடு தான் தி கர்ஸோட ஷூட்டிங் ஸ்பாட் ஹவுஸ். இதோ உங்கள் வீட்டில் பெஞ்ச் தெரியுதா? அதான் இங்கே பெஞ்சு தெரியல போய் இந்த வீட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் படம். கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸ்டே டியூன். வாய்ஸ் இஸ் ஓவர் ஹீட்டட். அதுதான் போ. ரெட்மி யூசர்ஸ் மேலே என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. படம் எடுத்தா பேசுவோம், அதுதான். எடுக்கலன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ பண்ணிருப்போம். கேரளா சீரியஸா பண்றான்.